ஹாய் எவ்ரிவன். கனெக்டட் மெசேஜ் போஸ்ட் பண்ணிட்டேங்க எல்லா குரூப்ஸ்லையும். அண்ட் உங்களோட பர்சனலாக நீங்கள் யாருக்காச்சும் இன்வைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு கனெக்ட் ஆகிட்டாங்களா, அவங்களுக்கு யாரில் எதுவும் இஷ்யூஸ் இருக்கா, சிலருக்கு வந்து ஜூமில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுனே தெரியாமல் கூட இருக்கலாம். அப்படிலாம் இருந்தாங்கன்னா ஹெல்ப் தம். என் வாய்ஸ் கேக்குதா கேம்? கேக்குது கேம். எஸ் கேம். கேம் பிரேக் ஆகுது. அது எனக்கு மட்டும் தானா இல்லை ஓவராலா எல்லாருக்குமே பிரேக் ஆகுதான்னு தெரியல. இல்ல 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 வைஃபை எனக்கு காலையில ஒர்க் ஆகல கேம் எங்க வீட்ல. ஆமாம் கேம். பட் ஐ திங்க் இப்போ நார்மலைஸ் ஆயிடுச்சு இப்போ இப்போ ஒய்ஃபை. ஓகேவா? ஆ இப்போ கொஞ்சம் பால்கனி இப்போ கிளியரா இருக்கு கேம் வாய்ஸ். அப்டேட் ஆயிடுச்சா? இப்போ இப்போ கிளியரா இருக்கா? இதாயிடுச்சு. வைஃபை ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சாயங்காலத்துல இருந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எங்க வீட்ல வரல. சரி ஓ ஓகேவா? இப்போ ஓகேவா? இப்போ வாய்ஸ் கிளியரா இருக்கு கேம். வீடியோ வீடியோ கொஞ்சம் ஸ்டாப் ஆகி வருது. சரி ஓகே, வீடியோ கட் பண்ணிடுறேன். கார்த்திக் கேம் இது பண்ணணும்னு நினைக்கிறேன். கார்த்திக் காயத்ரி கேம்ஸ். சரி, நான் என்ன சொல்றேன்னா, லைவ்ல வந்து கரெக்டான கேள்வி கேட்டாவே பாதி விஷயத்த நம்ம கத்துக்கலாம். ரைட்? அருள் சார் வந்து சொல்லுவாரு, கேட்ட கேள்விக்கு நீங்க எஜமா, கேட்காத கேள்விக்கு நீங்க அடிமை என்னமோ சொல்லுவாரு. கேள்விய மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த பிசினஸ் பண்ண அன்னைக்கு கூட ஒரு நாள் சொன்னார்ல, கேள்விய டவுட் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டே இந்த பிசினஸ் பண்றது வந்து புது அடிடா ஷூக்குள்ள கல்ல போட்டு நடக்கிற மாதிரி, ஷூக்குள்ள கல்ல போட்டு நடக்கிற மாதிரி. அது உங்களை என்னதான் அடிடா ஷூ நீங்க 10,000 ரூபாய்க்கு 15,000 ரூபாய்க்கு வாங்கினா கூட உள்ளுக்குள்ள ஒரு கல் இருந்துச்சு அப்படின்னா அது உங்க காலை குத்திக்கிட்டே இருக்கும். அந்த ஷூவோட ஷூ பிரோஜனப்படாது. அதே மாதிரி இந்த வந்து ஒரு பியூட்டிஃபுல் பிசினஸ். ஆனா அந்த டவுட்டை கிளியர் பண்ணீங்களன்னா உங்களுக்கு வந்து இந்த பிசினஸ்ல ஃபுல் பொட்டன்ஷியலா அந்த கன்விக்ஷனோட பேச முடியாது, எனர்ஜியோட பேச முடியாது. அந்த கன்விக்ஷன் என்னன்னா, உங்க கிளைண்ட்டுக்கு நீட்டா தெரியும், ஓ இவனுக்கே நம்பிக்கை இல்லப்பா அப்படின்றது ரொம்ப தெளிவா கண்டுபிடிச்சிருவாங்க கிளைண்ட். அதனாலதான் டவுட் இருந்தா கேளுங்கன்னு சொல்றது. இதுல உங்க அப்ளைன்ஸ் இருக்காங்கல்ல, இப்ப காயத்ரி கேம் மாதிரி, கார்த்திக் கேம் மாதிரி, ஆல் அப்ளைன் லீடர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க என்ன என்னன்னா மார்க்கெட்ல அவங்களுக்கெல்லாம் என்ன கொஸ்டின் வருதோ அதை இந்த மாதிரி ஒரு செஷனா பண்றாங்க. பாருங்க, வாழைப்பழத்தை உரிச்சு வாயில வைக்கிறதுமாங்கல்ல, வாழைப்பழத்தை உரிச்சு அப்புறம் வந்து அதை ஸ்லைஸ் பண்ணி அதுல தேனை ஊத்தி ஒரு ஸ்பூன் வந்து கொடுக்குறாங்க. நம்ம எடுத்து சும்மா வாயில வச்சு சாப்பிடணும் அந்த மாதிரி. ஸோ மார்க்கெட்ல என்ன மாதிரி டஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் வருதோ அதை வந்து காயத்ரிஜி கேட்க போறாங்க, அகிலா பதில் சொல்ல போறாங்க. அகிலா வந்து இந்த இண்டஸ்ட்ரியில 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எத்தனை ஆயிரம் பேரை பார்த்திருப்பாங்க, எத்தனை ஆயிரம் கன்சல்டேஷன் பண்ணிருப்பாங்க, இல்ல எத்தனை கோடி ரூபாய் நாங்க டேர்ன் ஓவர் பண்ணிருக்கோம். ஸோ யூ வாண்ட் டு லிசன் ஃப்ரம் ஹார்ஸ் மவுத். என் ஒய்ஃப் நான் ஹார்ஸ் அப்படின்னு சொல்றேன். அந்த சொல்லுவாங்க, தெர் இஸ் யூ கேன் லிசன் ஃப்ரம் ஹார்ஸ் மவுத். அப்படின்னா என்னன்னா, இப்போ கிரிக்கெட்டை பத்தி சச்சின் டெண்டுல்கர் கத்துக்கிற மாதிரி, இல்ல மூவி இண்டஸ்ட்ரி பத்தி ரஜினிகாந்த் கிட்ட கத்துக்கிற மாதிரி போனா அவர் சொல்லுவார், 50 வருஷமா அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கேன், இப்படிதான் இதெல்லாம் தான் பிரச்சனைகள் வரும், இதை நீ இப்படிதான் ஓவர் கம் பண்ணணும்னு கிளியரா சொல்லுவார். ஸோ அகிலா வந்து இன்னைக்கு அதான் பண்ண போறாங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் இடி மாதிரி விழ போகுது, அதுக்கு வர ஆன்சர் இடியா விழ போகுது. ஸோ வந்து மைண்ட்ஃபுல்லா லிசன் டு த ப்ரோக்ராம். சரியா? ஓவர் டு யூ கேம்ஸ். பிஃபோர் ஐ பாஸ் ஆன் டு காயத்ரி கேம், ஓவர் டு யூ லீடர்ஸ் ஃபார் எனி அப்டேட்ஸ். உங்களுக்கு எதுவும் சொல்லணும்னா எவ்வளவு எவ்வளவு பேரு ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரி ஆஸ்க் அகிலா செஷன் அட்டன் பண்றீங்க? கேன் யூ ரைஸ் யுவர் ஹேண்ட் ப்ளீஸ்? ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியுமா? மகேஸ்வரி சூப்பர். ஃபர்ஸ்ட் டைமர்ஸ், ஆல் த ஃபர்ஸ்ட் டைமர்ஸ். ஹசீனா பேகம் சூப்பர். கலையரிசி சூப்பர். கலக்கல் கலக்கல். பூஜா சூப்பர். பவித்ரா,
சூப்பர். நீங்க வந்து ஒரு நோட் பேட் பேனா போட்டு வச்சுக்கோங்க, பேனா எடுத்து வச்சுக்கோங்க, நீட்டா வந்து நோட்ஸ் எடுங்க, டேக் இட் ஃபார்வர்ட். Super Cam, eagerly waiting for the session. Actually, the Satish Cam சொன்னாங்களே ரைட் கொஸ்டின்ஸ் கேட்க தெரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நிறைய மைண்ட்ல இருக்கும். மோஸ்ட் ஆஃப் us will not ask questions. நிறைய வந்து உள்ள இருக்க கொஸ்டின்ஸை வந்து உள்ளேயே வச்சுட்டு இருப்போம். பிஸ்னஸ்ல ரொம்ப நாள் இருந்தாலும் சரி, if you are new in the business, உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக கொஸ்டின்ஸ் இருந்தாலும் ஒன் ஆஃப் த ஹோஸ்ட்க்கு நீங்க அனுப்பலாம். ப்ராபப்ளி டைம் பெர்மிட்ஸ் அதையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ்க் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். I'm eagerly waiting for the session. Hi all, good evening. Super duper excited. Welcome to another exciting SMW. Sama informative இருக்க போது. Sorry, I couldn't come in the video, but I'm thoroughly excited to listen and learn. இன்னைக்கு வந்து தெரிவிக்க விட போறாங்க. அகிலாஜி வந்து ஜென்ரலாவே வந்து பயங்கர கான்சென்ட்ரேட்டட், ஹைலி கான்சென்ட்ரேட்டட் எல்ஓசி மாதிரி. ஒரு 10 நிமிஷம் ஒரு செஷன்ல பேசினாலும் சரி, இல்லை நம்ம நேர்ல மீட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஒரு பிசினஸ் டாக் பேசினாலும் அவ்வளோ கண்டென்ட் கிடைக்கும் அவங்க கிட்ட இருந்து. இன்னைக்கு அடுத்த 1 மணி நேரம் முடிஞ்ச அளவு அவங்களோட பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் பிரெயினை வந்து கறக்கணும். அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சதீஷ் கேம் சொன்னார்ல, மோர் தென் 2 decades ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. அதை வந்து இன்னைக்கு நம்ம வாங்க போறோம். இன்னைக்கு வந்து தட் இஸ் மை கோல். ஸோ கியர் அப். இந்த கால்ல வந்து நம்ம எல்லாருக்குமே லேர்னிங் இருக்க போகுது. புதுசா வந்தவங்களுக்கு தான், இல்ல வந்து பிசினஸ்ல வந்து 6 மாசம் இருக்கிறவங்களுக்கு அப்படின்லாம் கிடையாது. ஈவன் யூ மைட் பி தேர் இன் த பிசினஸ் ஃபார் இயர்ஸ், பட் ஸ்டில் உங்களுக்கு எல்லாம் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இன்னைக்கு ஆன்சர் ஆகும். ஏன்னா இன்னைக்கு நிறைய கஸ்டமர் கேட்குற கொஸ்டின்ஸ், கன்சியூமர் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நிறைய ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஃபீல்டுல இறங்கி நம்ம ஒர்க் பண்றப்போ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு கரண்டா இப்போ மார்க்கெட்ல வந்து கன்சியூமர்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸை வந்து மோஸ்ட்லி வி ஆர் ட்ரைங் டு அட்ரஸ் இன் திஸ் கால். அதுதான் மெயின் கோல். அது தவிரவும் வந்து வாட் எவர் கொஸ்டின்ஸ் ஹஸ் பீன் லிஸ்டட் வி வில் கோ வித் தட். ஸோ அதனால எல்லாருக்குமே வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், சாரி ரொம்ப நாலேஜ் கிடைக்கும். அண்ட் பீப்புள் ஆர் வெரி நியூ ஆர் ஃபியூ மந்த்ஸ் இந்த பிஸ்னஸ், இன்னும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இன்னும் வரலனாலும் no worries, it's a very good knowledge and information for you. அகிலஜி சொல்ல போற விஷயங்களை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஃபியூச்சர்ல வில் பி ரெடி. நம்ம வந்து பக்காவா கிளைண்ட்ஸை ஃபேஸ் பண்றதுக்கு, நம்மளோட மார்க்கெட்டை ஃபேஸ் பண்றதுக்கு வில் பி ஆல் ரெடி அண்ட் செட். ஸோ வித் தட் தாட், வெல்கமிங் யூ அகிலஜி டு திஸ் செஷன். அகில, பிஃபோர் ஐ ஆஸ்க் த கொஸ்டின், நீங்க ஏதாவது யூ வாண்ட் டு அட்ரஸ் அகிலா? Ji, thank you for the idea of education. It's a question we have been so later, so we thought, okay, why not? So thanks for that, Ji. Over to you. தேங்க்யூ அகிலஜி. அகிலஜி, வீடியோ மட்டும் கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகுது. மேபி இன் கேஸ் நெட்வொர்க் இஷ்யூ இருந்தால் வி கேன் ஸ்விட்ச் ஆஃப் த வீடியோ ஜி. Maybe I'll switch off my video, yeah. Okay, so first question, direct. Sorry? Okay. இல்ல ஜி, சாரி. இங்க. Okay ஜி. So first generic questions போயிடலாம். So with respect to supplements வந்து ஒரு சில questions இருக்கு ஜி. ஒன்று வந்து என்னன்னா, நான் இப்போ வந்து I am taking the supplements for some time. How long should I take these supplements? Should I really take them for a very long period of time? இப்போ நான் very long period of time இந்த supplements எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இந்த சப்ளிமெண்ட்ஸ்னா நம்ம நியூட்ரலைட் சப்ளிமெண்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின் இது. எதுவும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காதா ரொம்ப லாங் பீரியட் ஆஃப் டைம் எடுத்துட்டேன்னா அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து சப்ளிமெண்ட்ஸை வந்து நம்ம வந்து இஸ் இட் அ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஃபுட்? ஸோ என்னால் வந்து பெருசாக சாப்பிட முடியல, ஸோ நான் இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தால் போதுமா? கேன் ஐ கன்சிடர் இட் அஸ் அ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஃபுட் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். ஸோ இந்த 2 கொஸ்டினும் இஃப் யூ கேன் ஆன்சர் இட் வுட் பி குட் ஜி. Okay, Ji. Perfect. So, ரெண்டு parts to this question. So, ஒன்னு வந்து for how long can I take supplements? Is it safe to take for a longer period of timeங்கிறது ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நான் சப்ளிமெண்ட் எடுக்கிறேனே, why should I rely on the food part?
supplement மட்டுமே போவாங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இன்னும் நம்மளோட பெர்செப்ஷன் ஆஃப் சப்ளிமெண்ட் எப்படி இருக்குங்கிறது டெஃபினெட்லி மேட்டர்ஸ். ஏன்னா நிறைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் எத்தனை நாள் எடுக்கணும்? சதீஷ் வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஆமா ஜி, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. கனெக்டட் ஆன் மொபைல் டேட்டா. அது தெரியும். வீடியோ ஆஃப் தான் இருக்கு. இந்த டோர் வந்து ஒரே நிமிஷம் மூவ் மோர் க்ளோசர் டு தி விண்டோ மேபி. தட்ஸ் தி பெஸ்ட் ஐ கேன். அங்க சிக்னல் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் நம்புறேன். சாரி ஃபார் இப்போ ஓகேவா ஜி கம்பேரிட்டிவ்லி? பக்கா ஜி, இப்ப கிளியரா இருக்கு ஜி. Okay, super. Okay. So, we had ரெண்டு question. ஒன்னு வந்து எவ்வளோ நாளைக்கு நான் சப்ளிமெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது. பர்சனலி ஃபார் மீ வந்து பர்செப்ஷன் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல ரொம்ப 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 முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுது. ஏன்னா எனக்கு வென் ஐ ஸ்டார்டட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு ஐ வாஸ் வெரி ஸ்கெப்டிக்கல் அபவுட் டேக்கிங் சப்ளிமெண்ட்ஸ். ஏன்னா ஹோம் கேர் பர்சனல் கேர் வாஸ் அ நோ பிரெய்னர். ஓகே, நம்ம பிஸ்னஸ் பண்றோம், ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணோம். பட் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு வரப்போ பேக் தென் வந்து ஐ வாஸ் லைக் 3 வேளையும் வீட்டுல மட்டும்தான் சாப்பிடுவேன். வருஷத்துல ஒரு நாள் நாங்க வெளில சாப்பிட்டோம்னாலே அது ஒரு பெரிய விஷயம். டு தட் எக்ஸ்டென்ட் வி யூஸ் டு ஹேவ் ஹோம் குக்ட் ஃபுட். ஸோ அப்போ ஹோம் குக் ஃபுட் சாப்பிட்றோம் விச் இஸ் ஹெல்த்தி. ஸோ வை டு ஐ நீட் சப்ளிமெண்ட்ஸ்? அண்ட் எனக்கு வந்து பர்சனலி ஐ டிட் நாட் ஹாவ் எனி கம்ப்ளைண்ட்ஸ். நத்திங் தட் வாஸ் நாட் வெரி காமன். எனக்கு வந்து ஜாப் போனதுக்கு அப்புறம் ஐ யூஸ் டு ஹாவ் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடா மைக்ரேன் ஹெடேக்லாம் இருக்கும். பட் தட் வாஸ் கன்சிடர்ட் நார்மல். ஓகே, எனக்கும் தலைவலி வருது, உனக்கும் தலைவலி வருது அப்படிங்கிற மாதிரி இட் வாஸ் டிக்ளேர்ட் நார்மல்னால ஐ டிட் நாட் see எனி நீட் ஃபார் சப்ளிமெண்ட்ஸ் ஃபார் மை செல்ஃப். பட் கொஞ்சம் பிஸ்னஸ் பத்தி புரிஞ்சுக்கணும்னு நினைச்சு ப்ராடக்ட் செஷன்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்றப்போ எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, வீட்டுல சாப்பிடுறது மட்டுமே ஹெல்த்தி கிடையாது. நான் ஜஸ்ட் பிகாஸ் ஐ ஈட் அட் ஹோம், நான் வந்து வீட்லயே ஏதோ ஒரு ஹை குவான்டிட்டி ஆஃப் ஆயிலி ஃபுட் இல்லை ஹை குவான்டிட்டி ஆஃப் கார்ப் சாப்பிட்றேன் அப்படின்னா தட் வாஸ் நாட் அ பேலன்ஸ்ட் மீல், விச் மீன்ஸ் ஐ மே லேக் சர்டன் நியூட்ரியன்ஸ். என்னோட ஹோம் குக்டு மீல்லையுமே ஐ மே லேக் சர்டன் நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சது. ஸோ ஐ வாஸ் ட்ரைங் டு பேலன்ஸ் மை மீல் பிளேட் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். And இது வந்து was quite possible for me when my mom was cooking when I was single. இது பண்ணி தரையா அது பண்ணி தரையான்னு நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பேன். பட் 11 o'clock ஐ யூஸ் டு கம் பேக் ஃப்ரம் ஆஃபீஸ். அண்ட் பிகாஸ் எனக்கு வந்து வெளியில சாப்பிட்டு பெருசா பழகாததுனால நான் வீட்டுக்கு 11 o'clock வந்துட்டு அதுக்கப்புறம் 11:30 மாதிரி ஐ யூஸ் டு ஹாவ் மை டின்னர் அண்ட் தென் ஸ்லீப் பை 12:30. திஸ் வாஸ் மை ரொட்டீன். ஸோ நான் என்னோட மீல் பிளேட்டை வந்து பார்த்துக்கணும்னு நினைச்சாலும் 11:30 வந்து என்னால் 2 தோசைக்கு மேலே எதுவுமே சாப்பிட முடியாது. தோ மை மாம் யூஸ் டு மேக் வாட் எவர் ஃபார், எனக்கு வந்து 11:30 அதை சாப்பிடணுங்கிற அர்ஜ் பெருசா இருக்காது. அந்த டைமிங் வாஸ் அப்சல்யூட்லி ராங் டைமிங். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுச்சு, ஸோ அதே 2 தோசையை மேபி had it earlier, probably that was only carbs. But right now at 11:30 I'm having my food. That is also leading to a lot of strain on my gut as well. So இது வந்து when I was single. When I got married, இது வந்து more fuel to the fire மாதிரி. எனக்கு நானே சமைச்சு நானே சாப்பிடணுங்கிறப்போ I literally understood I was not having a balanced meal. எவ்ரி மீல் வந்து வாஸ் அ கன்வீனியன்ஸ் மீல். ஸோ ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரப்போ வந்து நின்று தோசை ஊற்றணுமா, எனக்கு தோசை ஊற்றணும், சதீஷ் தோசை ஊற்றணும், ஓகே மேகி வாங்கிக்கலாமா அப்படிங்கிற ஒரு சிம்பிளர் சொல்யூஷன்ஸை வந்து தேட ஆரம்பித்தோம்.
that is when I understood மேகி வாங்கி 2 மினிட்ஸ்ல பண்றது தப்பு கிடையாது. இட் ஃபில்ஸ் த டம்மி, வயிறு நிறைஞ்சிரும். ஆனா என்னோட நியூட்ரிஷன் மீட் ஆகல. ஸோ வை நாட் டேக் சப்ளிமெண்ட்ஸ்? அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து எனக்கு அங்கதான் புரிய ஆரம்பிச்சது. ஸோ அட் சம் பாயிண்ட் இன் டைம் நம்ம எல்லாருக்குமே வந்து கன்வீனியன்ஸ் மேட்டர்ஸ். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இன்னையோட ஃபாஸ்ட் பேஸ் லைஃப் ஸ்டைல்ல வந்து கன்வீனியன்ஸ் டெஃபினெட்லி பிளேஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல். எஸ்பெஷலி நம்ம ஒரு விஷயத்த கன்சிஸ்டண்டா பண்ணோம்னா, மேபி ஒரு நாள் நான் வந்து ரொம்ப நல்லா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வெயிட் எல்லாம் மெஷர் பண்ணி எத்தனை கிராம் இது அத்தனை கிராம் அதுன்னு நான் மெஷர் பண்ணி சமைக்கலாம். ஆனா கன்வீனியன்டா அது அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. இது என்னால கன்சிஸ்டண்டா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ வென் வி கோ ஃபார் கன்வீனியன்ட் ஃபுட்ஸ் லைக் நிறைய பேர் ஐ நோ தே ஈட் ரெடிமேட் சப்பாத்தி, ரெடிமேட் பரோட்டா, ரெடிமேட் இடியாப்பம், ஆல் தட் இஸ் அவைலபிள் இல்லை சூப்பர் மார்க்கெட்ல தீஸ் டேஸ். ஸோ வென் வி கோ ஃபார் ரெடிமேட் carbs and ready-made maida products, why not go for supplements which are actually contributing நம்மளோட நியூட்ரிஷனுக்கு அந்த இடத்துல கான்ட்ரிபியூட் பண்ணுது. வயிறை மட்டும் நான் ஒண்ணு வச்சு நிறைய நாட் அப்படி ஜி பிரேக் ஆயிடுச்சு ஜி. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ். ஜி அதே இடத்துல தான் இருக்கேன். இப்போ ஓகேவா? இப்போ ஓகே. அந்த லாஸ்ட்ல அந்த வயிறை மட்டும் அப்படிங்கிற அதுல இருந்து கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. ஸோ ஐ அண்டர்ஸ்டுட் அந்த கன்வீனியன்ட் ஃபுட் வந்து கேன் ஆல்சோ பி ஹெல்த்தி வென் வி இன்கார்பரேட் சப்ளிமெண்ட்ஸ் நம்மளோட ரொட்டீன்ல. ஸோ அந்த இடத்துல வந்து வி ஸ்டார்டட். ஸோ இந்த கிளாரிட்டி கிடைக்கிறப்போ ஐ திங்க் ஃபார் ஹவு லாங் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அட் ஆல். ஏன் அப்படின்னா நான் எத்தனை நாளைக்கு ஹெல்த்தியா சாப்பிடணும் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து நமக்கு யாருக்குமே கிடையாது இல்ல. ஃபார் ஆஸ் லாங் அஸ் பாசிபிள் நான் வந்து ஹெல்த்தியா சாப்பிடணுங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நான் வந்து 6 monthsக்கு ஹெல்த்தியா சாப்பிட்டுட்டு சேஃப் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் நான் அன்ஹெல்த்தியா சாப்பிட்டா 6 monthsக்கு நான் ஹெல்த்தியா சாப்பிட்டிருக்கேனே, அதுவே என்ன பியர்ஸ்க்கு பாத்துக்கா அப்படி அதே மாதிரி இல்லையா நம்ம இருக்க மாட்டோம். ஸோ எப்படி what do I do? எங்க ஜி இப்போ ஓகேவா? பால்கனிக்கு வந்துட்டேன். ஓகே ஜி கேக்குது இப்போ. ஓகே. ஸோ எப்படி வந்து நான் ஹவு லாங் ஐ ஷுட் ஈட் ஹெல்த்தி, ஒரு நார்மல் சாப்பாடு நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா நான் எத்தனை நாளைக்கு டெய்லி சாப்பிடணும் அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டோம்ல. டெய்லியுமே ஆஸ் லாங் ஆஸ் பாசிபிள் நம்ம இருக்கிற வரைக்கும் வி ஷுட் ஈட் அப்படிங்கிற மாதிரி. ஆஸ் லாங் ஆஸ் வி ஆர் தேர் வி ஷுட் ஆல்சோ பி ஈட்டிங் ஹெல்த்தி. ஸோ அந்த வகையில I think when we understand the real importance of supplements, there is no question for how long. We should be really blessed, if we are able to take it for as long as possible. அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. ஜி செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் if you don't mind, can you repeat? சாரி ஜி, நான் மியூட்ல கேட்டுட்டு இருந்துட்டேன். ஸோ அடுத்தது வந்து இந்த சப்ளிமெண்ட்ஸ் வந்து இஸ் இட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஃபுட், லைக் நம்ம வந்து இது எடுத்தா போதுமா அப்படிங்கிற மாதிரி? So practically speaking that may not be possible. as in இப்போ வந்து நான் சே என்னோட மல்டிவிட்டமின் மல்டி மினரல் எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி பிளஸ் ஆர் மல்டிவிட்டமின் மல்டி மினரல் நம்ம அதை எடுக்கிறோம் அப்படின்னா that will meet the nutritional needs. பட் இப்போ நான் வந்து ஒரு காய்கறியை வச்சு சாப்பிடுறப்போ கிடைக்கக்கூடிய
ஃபைபரோ இல்ல அப்போ கிடைக்கக்கூடிய ஒரு ஃபுல்னஸோ வந்து நமக்கு ஒரே ஒரு டேப்லெட்ல வந்து டெய்லி பிளஸ்ங்கிற அந்த ஒரு சப்ளிமெண்ட்ல மட்டுமே கிடைக்காது. But there could be a meal replacement shake that you are on. So per meal replacement shake எடுக்கிறோம் அப்படின்னா அதுல வந்து நமக்கு ஃபுல்னஸும் கிடைக்கும், அது கூடவே நம்மளோட ஒரு மீல்கான நியூட்ரிஷனல் நீட்ஸ் வில் பி மெட். பட் நம்மளோட செகண்ட் மீலை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மீல் எடுத்ததை வச்சே மேனேஜ் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டா ப்ராபப்ளி நாட். ஸோ ஆல் வி கேன் டூ இஸ் நம்ம வந்து வாட் எவர் இஸ் அவைலபிள் ஃபார் அஸ், நமக்கு வந்து சில நாள் பார்த்தோம்னா நமக்கு வேணுங்கிற மாதிரி வி வில் பி ஏபிள் டு ஈட். இப்போ நம்ம வீட்டில் மட்டும் சாப்பிட்றோம் அப்படின்னா வி கேன் குக் வாட் எவர் வி வாண்ட் டு குக், ஹெல்த்தியாக என்ன வேணும்னு பார்த்து நம்மளால சமைக்க முடியும். பட் ஒன் டே தேர் குட் பி ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட், அதனால ஐ மே வாண்ட் டு ஃபோர்கோ ஆன் ஹெல்த். பட் ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி ஐ டூ தட் அப்படிங்கிறது மேட்டர்ஸ். ஏன்னா நிறைய வாட்டி நிறைய பேர் சொல்லுவாங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் தாங்க, ரெகுலராலாம் இல்லைங்க, என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் அப்படின்னு கிளையண்ட் சொல்லுவாங்க. When any client or somebody says this to me, I definitely ask them to clarify. என்னைக்காச்சும் ஒரு நாள்னா என்னைக்கு அப்படின்னு கேட்டான்னா, சும்மா மேகி எல்லாம் எப்பயாச்சும் வாரத்துல 2 நாள் சாப்பிட்டா பெருசும்பாங்க. வாரத்துல 2 நாள் மேகியா அப்படின்னு சொல்லி ஸோ இந்த என்னைக்காச்சும் ஒரு நாள் எப்பயாச்சும் ஒரு நேரம் அப்படிங்கிறது வந்து இஸ் அ வெரி ரிலேட்டிவ் டேர்ம். அது வந்து பர்சன் டு பர்சன் வந்து மாறலாம். ஸோ ஆல்வேஸ் சீக் கிளாரிட்டி ஆன் தட். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஃபுட்டுக்கு பதிலாக சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் வித் அவர் ஷேக் மிக்ஸ் தட் இஸ் டெஃபினெட்லி பாசிபிள். ஏன்னா நான் ஒரு மீல் போய் எங்கேயோ கடையில் போய் பூரியும் பரோட்டாவும் சாப்பிட போறேங்கிறதுக்கு ஷேக் மிக்ஸ் டெஃபினெட்லி இஸ் அ குட் ஆப்ஷன். ஸோ அது வந்து கேன் ரீப்ளேஸ் ஒன் மீல். பட் கேன் ஐ ரீப்ளேஸ் மை எவ்ரி மீல் அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. ஸோ மிச்ச மீல் நம்ம எடுக்கிறப்போ இட் ஷுட் அலைன் வித் நம்மளோட ஹெல்த் கோல்ஸ். ஸோ நான் ஒரு மீலுக்கு ஷேக் மிக்ஸ் குடிச்சிருவேன், இன்னொரு மீலுக்கு டோட்டலி அன்ஹெல்தி ஃபுட்டு வந்து நான் சாப்பிடுவேன் அப்படின்னா தட் இஸ் நாட் த ரைட் திங் டு டூ. கரெக்டா? ஸோ அந்த வகையில அதர் மீல வந்து நம்ம டெஃபினட்டா வி ஹாவ் டு அலைன். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போகணுங்கிறது என்னோட கோல்னு வச்சுக்கோங்களேன். 10 அடி பாண்டிச்சேரியை நோக்கி நடப்பேன், திருப்பியும் பேலன்ஸ் 2 மீல்ல சென்னையை நோக்கி நடப்பேன் அப்படின்னா நெட் நான் சென்னையிலே தான் இருப்பேன் இல்லையா? ஸோ ஐ டேக் 10 ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸ் பாண்டிச்சேரி அண்ட் தென் ஃபர்ஸ்ட் மீல் ஷேக் மிக்ஸ், அதுதான். திருப்பி டின்னருக்கு வந்து சே ஐம் ஈட்டிங் சம்திங் சூப்பர் அன்ஹெல்த்தின்னு வச்சுக்கோங்களேன், விச் மீன்ஸ் ஐம் கம்மிங் பேக் டு மை ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ அப்போ என்ன ஆகும், நானும் 10 வருஷமா சப்ளிமெண்ட் எடுக்கிறேன், ஒரு டிஃபரன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்றோம் நம்ம அப்படின்னா then it means I am totally ignoring my other meals, because நம்ம வந்து we should always stand by what we preach இல்லையா? ஸோ அந்த வகையில when we are associated with the health industry, டெஃபினட்டா நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயமுமே வந்து can be aligned towards that goal. So it need not be extremes. I never believe in extremes. ஸோ எக்ஸ்ட்ரீமா சில விஷயங்கள் பண்றது அது வந்து பர்சனலி ஐ ஃபீல் இட் இஸ் நாட் சஸ்டைனபிள் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இட் இஸ் நாட் டூப்ளிகேட்டபிள். we may be a superman or a superwoman, but how many people can I inspire to do the same thing அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல இட்ஸ் அ கொஸ்டின் மார்க். ஸோ ஒரு பேலன்ஸ் எடுத்துட்டு வர்றது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பா நம்மளோட அதர் மீல்ஸ்லயும் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் நம்மளோட ஃபைபர் இன்டேக்கை ஜாஸ்தி பண்ணி ப்ரோட்டீன் இன்டேக்கை எடுத்து கூடவே கார்ப்ஸும் ஐ ஜென்ரலி டோன்ட் அட்வைஸ் எனிபடி டு அவாய்ட் எனி ஃபுட் குரூப். ஓகே, இந்த ஃபுட் குரூப் வந்து ஒரு வில்லன் அப்படின்னு வந்து என்னைக்குமே ஐ டோன்ட் டெல் எனிபடி தட். ஸோ அந்த வகையில எடுத்துட்டு போறப்போ இட் வில் பி அ வெரி பேலன்ஸ்டு திங். அண்ட் பீப்புள் கண்டிப்பா நோட்டீஸ் பண்றாங்க. வென் ஐ கோ அவுட் நம்ம பாக்குறப்போ நம்மளோட நோன் சர்க்கிள்ல பாக்குறப்போ தே ஆர் ரியலைசிங் நம்ம வந்து ஒரு பேலன்ஸ்டு மீல் தான் எடுக்கிறோம், நம்ம இதையும் சாப்பிட்டுக்கிறோம் அதையும் சாப்பிட்டுக்கிறோம், அட் த சேம் டைம் அடுத்தவங்க தட்ட பார்க்க கூடாதுதான். பட் தென் ஐ see a lot of people kind of observe that and then open up. ஓகே, நீங்க ரைஸ் எல்லாமும் சாப்பிட்டுட்டு இதெல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தென் தே ஆஸ்க் ஆர் ஷேர் தேர் இஷ்யூஸ்.
we should not be abnormal person மாதிரி தெரியக்கூடாது in our other meal plates. We should be a very normal person with doable things in our other meal plates. And கண்டிப்பா சப்ளிமெண்ட் எடுக்கிறதுனால ஓகே நான் வந்து நைட்டு வந்து நான் அன்ஹெல்த்தியா சாப்பிட்டுப்பேன் திருப்பி அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன் கோட் தட் இன்னும் குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காலையில ஆனா ஷேக் மிக்ஸ் ராத்திரி ஆனா அன்ஹெல்தி அப்படிங்கிற பேட்டர்னுக்குள்ள நம்ம இருக்கோம் அப்படின்னா டெஃபினட்டா டைம் டு ரீஎவால்யூவேட் தட் அண்ட் சி what best we can do about the other meal plates as well. Jay, I hope I have answered your question. பக்காஜி இன் லைன் டு தட் ஜென்ரிக்கா சப்ளிமெண்ட்ஸ்ல இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ இத சப்ளிமெண்ட்ஸை நான் லாங் டேர்ம் எடுத்துட்டேன்னா இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெய்லி பிளஸோ இல்லை ப்ரோட்டீனோ நான் இயர்ஸ் டுகெதர் எடுத்துட்டேன்னா will my body become immune to those supplements if I take it for a very very long time? And இன்னொன்னு என்னன்னா இந்த மாதிரி லாங் டைம் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறப்போ will it have any side effects in my body? இது ரெண்டும் இருக்குஜி. Okay, so immune to the right question at all, because I don't think none of us get immune to food in any ways. So immunity is definitely not against the food for sure. So I don't think the question is even valid. But nevertheless, the question of side effects again, adu is a very common question, especially for people like me who are apprehensive about supplements itself at the first place. So first of all எனக்கு எதுக்காக supplements வேணும், நான் ஹெல்த்தியா தானே இருக்கேங்கிற இது வரப்போ something I take as an add-on for in a long run will it lead to any side effects அப்படிங்கிறது is a very valid question. But then immunity, immune to supplements, I think, I don't think that is a very valid question itself. Okay, common sensically, now that question has come up, maybe common sensically we can answer. But then before I proceed to the answer, oru vishayam that I have as a request to all the people who are listening to this session, enna appadina, just because we know some information, நம்ம வந்து ஏதோ ஒரு கிளையண்ட் உட்கார வச்சு இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் அவங்களுக்கு கருத்தா சொல்ல ட்ரை பண்ணோம் அப்படின்னா we will trigger more questions than give answer to their question. So please use whatever knowledge we get ஒரு ரீசனபிளா. ஒரே நிமிஷம். Sorry. So please use in the information wherever required. In fact, just because Gayatri ji is asking, I am answering the question. If my client asks this question, I will first ask them to clarify. Okay, உங்களுக்கு எதனால இந்த டவுட் வருதுன்னு நீங்க சொல்ல முடியுமா? what makes you ask this question அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் கேட்பேன். ஆர் நீங்க ஏன் இப்படி நினைக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா, இல்ல சும்மா என் ஃப்ரெண்டு சொன்னாங்க அதனால கேட்டுக்கலாமேன்னு கேட்டேன். ஆர் சும்மா கேட்கலாமேன்னு கேட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல எனக்கு அந்த டவுட்லாம் எனக்கு இல்ல, ஐ எம் வெரி கிளியர். பட் என்னோட ஃபேமிலியில யாரோ ஒருத்தங்க இதை சொன்னாங்க அதனால கேட்கலாமேன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ a lot of times the client themselves might be very சென்சிபிளா இருப்பாங்க. அவங்களுக்கே புரியும், ஆமா நான் சாப்பிடுறது இல்ல, என்னால சுண்டல் எல்லாம் டெய்லி சாப்பிட முடியல, சாப்பிட்டாலும் என்னால இவ்வளவு குவான்டிட்டிஸ் சாப்பிட இல்லைங்கிற எல்லா அவேர்னஸும் வந்ததுக்கு அப்புறம் தான் தே கம் டு அஸ். ஸோ இட்ஸ் நாட் கொஸ்டினிங் மை கிளையண்ட். ஏன் சொல்லுங்க பாப்போம், அப்படி கிடையாது. ப்ளீஸ் நான் நிறைய டிஸ்க்ளைமர்ஸ் கொடுக்குறேன் பிகாஸ் ஐ வாண்ட் வாட் எவர் நாலேஜ் வி கெயின் to be used in the right spirit and for the right purpose. அதனால so coming back to the question, becoming immune to food அப்படின்னா என்ன? இப்போ நான் 10 வருஷம் கார்போஹைட்ரேட் சாப்பிடுறேன் அப்படின்னா 11வது வருஷம் அந்த கார்போஹைட்ரேட் என் உடம்புல கார்போஹைட்ரேட்டா வேலை செய்யாம போயிடுமா அப்படிங்கிறது தான் இஸ் பிகமிங் immune to something. So அது does not happen with any of our food.
இப்ப நம்ம இன்னைக்கு ஆயில் சாப்பிட்டாலும் அது நம்ம உடம்புல ஆயில் பண்ற வேலை தான் பார்க்கும். நான் வந்து நெக்ஸ்ட் 1 இயர்க்கு டெய்லி கார்போஹைட்ரேட் நிறைய சாப்பிட்டாலும் அது வந்து சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த இன்ச்சு வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், தொப்பை பெருத்துக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் அதுக்கு நெக்ஸ்ட் இயர் இப்போ நான் வந்து ஆல்ரெடி என்னோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 40 ஆயிடுச்சு. ஃபர்தரா அது 42 ஆகாம இருக்குமான்னா ஆகும். திருப்பி அதுக்கு அடுத்த வருஷம் நான் அதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணா 44 ஆகாம இருக்குமான்னு கேட்டா கிடையாது, கண்டிப்பா ஆகும். ஸோ தெர் இஸ் நோ பாயிண்ட் வேர் மை கார்போஹைட்ரேட் வில் நாட் ஆக்ட் அஸ் கார்போஹைட்ரேட் இன் மை சிஸ்டம். ஸோ அதே மாதிரி என்னோட ப்ரோட்டீனோ என்னோட மல்டிவிட்டமினோ தெர் இஸ் நோ பாயிண்ட் வேர் மை மல்டிவிட்டமின் வில் நாட் ஆக்ட் அஸ் அ மல்டிவிட்டமின் டு மை சிஸ்டம். ஸோ தட் இஸ் ப்ராக்டிகலி impossible. So on the immune to type of question, the next question is side effect. So நான் வந்து ரொம்ப நாளைக்கு if I'm going to take food, say நான் வந்து குழந்தையா பிறந்ததுலேருந்து நான் வந்து ஃபுட் எடுத்துட்டே இருக்கேன். அண்ட் இப்போ I'm say in my 20s or 30s or 40s, நான் இன்னுமே ஃபுட் எடுத்துக்கிட்டே இருக்கேன். Will that food have any side effect? No. Will that food have any effect? Yes, correct. So நம்ம சாப்பிடுற சாப்பாடு நம்ம மேல ஒரு இஃபெக்ட் என்னைக்குமே உண்டாக்கும். ஸோ நான் வந்து ஃப்ரம் 0 years to say till நிறைய பீப்புள் வந்து நம்ம இப்போ கன்சல்டேஷன் பண்றப்போ நான் 21 years வரைக்கும் வீட்டில் இருந்தேங்க, அப்பெல்லாம் நல்லா தான் இருந்தேன். நான் வந்து ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு இப்படி ஆக ஆரம்பிச்சுது. ஸோ தட் இஸ் த இஃபெக்ட் ஆர் ஃபுட் ஹேட். மேபி ஒரு 2 years நான் வந்து ஹாஸ்டல்ல சாப்பிட்றேன், அது வந்து எனக்கு இந்த மாதிரி 2 years தான் எனக்கு இந்த இஷ்யூ இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி till 21 I was in my perfect circadian rhythm. காலையில எழுந்திருப்பேன், ராத்திரி தூங்குவேன், எவ்ரி திங் வாஸ் பர்ஃபெக்ட். அண்ட் நான் வந்து ஒரு நைட் ஷிஃப்ட் ஜாபுக்கு போனேன், அப்பத்துலேருந்து எனக்கு வெயிட் போட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பிரேக்கிங் தட் பேட்டர்ன் லீட்ஸ் டு அன் இஃபெக்ட். கரெக்டா? ஸோ இதை வந்து நம்ம சைட் எஃபெக்ட் ஆஃப் நைட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்றது இல்லை. நைட் ஷிஃப்ட் போனதுலேருந்து இப்படி ஆயிடுச்சுங்க, ஆனால் ஜாப் நல்லா இருக்கு, நைட் ஷிஃப்ட் போனதுலேருந்து இப்படி ஆயிடுச்சு, அது பரவாயில்ல மேனேஜ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வி டோன்ட் கால் தட் ஆஸ் அ சைட் எஃபெக்ட். தட் இஸ் ஒரு சிம்பிள் இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன் மாதிரின்னு வச்சுக்கலாமே. ஓகேவா? ஸோ சிமிலர்லி நம்மளோட சப்ளிமெண்ட்ஸ் நம்ம எடுக்கிறப்போ நமக்கு நான் வந்து குழந்தையா இருக்கிறப்போ ஏதோ ஒரு விஷயம் சாப்பிட்டேன், அண்ட் தென் ஆஃப்டர் 10 years ஆல்சோ ஐ ஹேட் த சேம் திங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த விஷயம் எல்லாமே ஹெல்த்தியாவே இருந்தது. நான் 20 years சாப்பிட்டதும் ஹெல்த்தி, 30 years சாப்பிட்றப்பையும் ஹெல்த்தி. அப்படின்னா என்ன எஃபெக்ட் கிடைக்கும் எனக்கு? ஐ வில் பி ஹெல்த்தி இன் மை 30s. கரெக்டா? இப்போ நான் வந்து 0 yearsலேருந்து 10 years வரைக்கும் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டேன். அப்புறம் 10th year வந்து எனக்கு இந்த சிப்ஸு, அவுட் சைட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு இதெல்லாம் பழகிச்சு. ஸோ 10 to 20 நல்லா ஜங்க் சாப்பிட்டேன், அதனால 20ல நல்லா வெயிட் போட்டுட்டேன். அப்புறம் 20 to 30 ஹாஸ்டல்ல இருந்தேன், ஒரு வெளியில ஒர்க்குக்கு போனேன். அகெயின் ஐ வாஸ் ஈட்டிங் ஆல் த அவுட் சைட் ஃபுட் டில் 30. Will it have an effect? Yes. So first caseல ஒரு பர்சன் 30 வயசு வரைக்கும் ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ் மட்டும் வச்சிருந்தவங்களோட எஃபெக்ட் வெர்சஸ் ஒருத்தர் 10 yearsலேருந்து 30 years வரைக்கும் அன்ஹெல்தி ஃபுட்டா டெய்லி சாப்பிட்றாரு அப்படின்னா இவங்க 2 பேரோடைய effect of that food on them will be totally different. கரெக்டா? சிமிலர்லி நான் வந்து சப்ளிமெண்ட்ஸ் ஃப்ரம் மை 20 நான் எடுத்துட்டு இருக்கேன், நான் வந்து 30 வரைக்கும் எடுக்கிறேன் அப்படின்னா will that have an impact on me or an effect on me? Definitely yes, because on a consistent basis நான் ஹெல்த்தியான விஷயங்களை என் உடம்புக்கு பண்றப்போ I will continue to be healthy in my 30s. So say for whatever reasons நான் 20லேருந்து 25 வரைக்கும் நான் வந்து சப்ளிமெண்ட் எடுத்துட்டேன், and then 25க்கு அப்புறம் நான் சப்ளிமெண்ட் எடுக்கல அப்படின்னா that will not have a negative effect on me. That will only have the effect of the food. நான் அதுக்கப்புறம் 26லேருந்து 30 வரைக்கும் சாப்பாடை சாப்பிட்டுட்டு தானே இருந்திருப்பேன், அந்த ஃபுட்டு ஹெல்த்தியா நான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா அதோட இம்பேக்ட் எனக்கு இருக்கும். ஸோ மேபி சப்ளிமெண்ட்டோட சேர்ந்து ஹெல்த்தி ஃபுட்டும் சாப்பிட்றவங்களுக்கு வில் ஹாவ் அ பெட்டர் இம்பேக்ட் ஆன் தேர் ஹெல்த் வெர்சஸ் ஒன்லி ஃபுட்டை மட்டும் நான் ஹெல்த்தியா சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிட்றப்போ என்ன ஆகும்னா நமக்கு தெரியாம ஒரு சில இடத்துல நியூட்ரிஷனல் கேப்ஸ் இருந்ததுன்னா அதோட இம்பாக்ட் நம்ம வி மே சி. ஸோ டெஃபினேட்டா சப்ளிமெண்ட்ஸ் ஆன் அ கன்சிஸ்டன்ட் பேசிஸ் எடுக்கிறப்போ we will have an effect, and I have personally seen it is a positive effect on most people.
So I hope I have answered your question, Super Gayatri ji. G. Super G. Summer clarity G. Thank you so much for that. அமேசிங். ஐ ஹோப் நிறைய பேரோட இதோட செயின் கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுல இருந்து இன்னொரு கொஸ்டின் அதெல்லாம் கூட ஆன்சர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ சப்ளிமெண்ட் மேல எடுக்கும்போது எனக்கு வந்து நல்லா இருந்தது, எடுக்கலைன்னா திரும்ப பின்னாடி போயிடுமா, இந்த கொஸ்டினுக்கெல்லாம் கூட ஆன்சர் இதுல கிடைச்சிருச்சு. தேங்க்யூ ஜி, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஐ நோ நியூட்ரலைட் சப்ளிமெண்ட் இஸ் குட். எனக்கு ஆனா டாக்டர் கிட்ட போறப்போ வேற ஒரு பிரெக்னென்ட் பர்சனுக்கு ஒரு ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க, இல்ல வேற ஏதோ ஒரு ரீசனுக்காக டாக்டர் இஸ் சஜஸ்டிங் அன் எக்ஸ் பிராண்ட் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் அண்ட் தெர் இஸ் திஸ் நியூட்ரலைட். ஹவு டு ஐ ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட்? நான் வந்து எப்படி அந்த லேபிள்ஸை ரீட் பண்ணி அந்த கம்பேரிசன் பண்ணி ஹவு கேன் ஐ அண்டர்ஸ்டாண்ட் விச் இஸ் பெட்டர் ஃபார் மீ? எப்படி வந்து இந்த சப்ளிமெண்ட் பெட்டருங்கிறத நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு from a perspective of someone who is doing a consultation so that they can guide the client. Reading labels. ஜி கேக்குதா? Yeah, ஜி கேக்குது மியூட்ல இருந்தேன். யா, ஸோ பர்சனலி ஃபார் மீ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா யூனோ ஐ ஃபீல் செல்ஃப் யூஸோட இம்பார்ட்டன்ஸ் மோர் தென் ரீடிங் த லேபிள்ஸ் அண்ட் இன்டர்பிரேட்டிங் இட் யூனோ ஃபார் அ பர்சன். செல்ஃப் யூஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த இடத்துல பிளேஸ் ஒரு எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் ரோல். Okay, so of course for a pregnant woman or a guy consult பண்றாங்க அப்படின்னா they may not be able to talk about how it can impact pregnancy from self use, but self use of அந்த particular products பண்ணி இருக்கிறப்போ they can definitely go ahead and share their experience. But if you are somebody who has done proper self use of our supplements, say during the phase that the client is going through right now, நமக்கு வந்து we have a better advantage at that. So நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ஒன்னு if you are at that stage you have done a proper self use. Say for example when you were pregnant நீங்க ப்ராப்பரா சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து அதோட பெனிஃபிட்ஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டா ஷேர் தட் வித் யோர் client. Okay, this is what I did, this is what happened to me, this is how it ended அப்படிங்கறத வந்து தெளிவா வந்து you can share with a lot of excitement and a lot of conviction. ஒருவேளை that is not the case அப்படின்னா, for whatever reasons, maybe you joined the business after you delivered your babies, or maybe you're a guy, whatever is the reason, definitely you will have an upline who has experienced this. Okay, so conviction is very 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 important. So avangaloda support and இடத்துல கண்டிப்பா எடுத்துக்கோங்க, because it is not just about interpreting the labels. A lot of times people may be able to interpret the labels better than us, but they would want somebody to tell that yes, it has worked for me. அந்த ஒரு வார்த்தை தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். So definitely seek help of your upline LOS. That is why we are all here, correct? And அதுதான் இந்த business ஓட பெரிய blessing, that you can get in touch with your upline anytime you would wish to, correct? So definitely check with your upline if they can support you with this particular information. And in the clarity I will connect you with somebody. நீங்க சொல்லலாம், if your say your friend is pregnant, you can tell, என்னோட கைட் பண்ற ஒரு அக்கா இருக்காங்க, she has taken these supplements during her pregnancy. I'll do one thing, she is also a nutrition consultant, so I'll better check with her and அவங்களோட டைம்ல உனக்கு நான் கனெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு you can edify. So they can kind of seek better clarity to a person who has gone through the process already. But for whatever reasons you still want to interpret only the label அப்படின்னா, ஒரு விஷயம் is when I was pregnant, என்னோட டாக்டர் gave me certain things and I told her, ma'am, நான் வந்து இந்த மாதிரி supplements already நான் எடுத்துட்டு இருக்கேன், so I don't want to continue, I don't want to change the brand right now just because I'm pregnant, because I'm already comfortable taking these supplements for a couple of years, so let me continue with that. நீங்க if you would want to check அந்த டோசேஜ் மட்டும் நீங்க பார்த்துட்டு எத்தனை எடுக்கணும்னு ஏதானும் உங்களுக்கு ஸ்பெசிபிக்ஸ் இருக்கு அப்படின்னா மட்டும் நீங்க எனக்கு சொல்ல முடியுமான்னு கேட்டேன்.
She said அப்படியான்னு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு she said நீங்க அப்ப எடுங்க, just in case உங்களோட iron level goes down, then you may have to come for the tablet that I am prescribing in your next checkup அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. I said fair enough, okay, which means she wants to check if it's, all my parameters were really good by then. So just in case it drops na mattum, I want you to not resist to what I'm prescribing and sonanga, which was a fair deal, and we just proceeded with that. So I think it is very important to be open to what you are going to do. நீங்க என்ன பண்ண போறீங்கங்கிற clarity வந்து நம்ம கொடுக்கறது is very important. And அந்த இடத்துல வந்து a client may not have this conviction. And a client themselves are going to take the supplements for the very first time. They may not have this conviction. But for our case, in Enga case, we were already using the supplements for a couple of years. But several times when the people kind of fear doctors, doctor கிட்ட போய் நான் இதை ஆல்ரெடி எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்றதுக்கு பயம் இருக்கிறதுனால we just oblige, okay. But I feel they are very sweet. Sometimes when we discuss, in fact, in daughter of a pediatrician is like super person. அவர் வந்து அவர் ஃபர்ஸ்ட் டைம் அந்த விட்டமின் ட்ராப்ஸ்லாம் எழுதினப்பவே ஐ டோல்ட் ஹிம், சார் நான் வந்து 6 monthsக்கு எக்ஸ்க்ளூசிவ் மதர் ஃபீட் தான் பண்ணலான்னு இருக்கேங்க சார், நான் எந்த விட்டமின் ட்ராப்ஸும் கொடுக்குற ஐடியா இல்லை, அதுல ஏதாச்சும் நெகட்டிவ் இம்பாக்ட் பாக்குறீங்களா நீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து சிரிச்சுட்டு எதுவுமே சொல்லல, he didn't say a word. சிரிச்சுட்டு ஓகேமா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் when he was about to write drops 6 monthsக்கு அப்புறம் I told him, சார் நான் நியூட்ரலைட் எடுத்துட்டு இருக்கேன், இவ கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் I think I'll start with chewables for her சார் அப்படின்னு சொன்னேன். And he was okay with it. So I think நமக்கு அந்த conviction இருக்கிறப்போ we can discuss. There's nothing to hide இல்ல சொல்லாம இருக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. we can discuss. and அவங்க அந்த இடத்துல ஒரு ஜென்யூன் நீட் பாக்குறாங்க. இப்போ ஒருவேளை நான் பயங்கர அயன் டெஃபிஷியன்ட்டா இருந்துட்டு நான் சப்ளிமெண்ட்டை வாங்கி வச்சேன், வாய்க்குள்ள போடல, சே ஐ வாஸ் அயன் டெஃபிஷியன்ட், ஐ கேனாட் டாக் திஸ் ஆர் டிஸ்கஸ் திஸ் வித் மை டாக்டர். அந்த இடத்துல வந்து ஓகே அவங்களும் தெளிவா சொல்லிட்டாங்க, நீங்க அயன் டெஃபிஷியன்ட் ஆனீங்கன்னா நீங்க சொல்றது ஒர்க் ஆகாது, நான் சொல்றது தான் ஒர்க் ஆகும். and I was open for that. So அந்த மாதிரி there could be sometimes where there is a different need for different reasons. அப்போ we will have to oblige. So when it comes to a client, இத வந்து இதுக்கு பதிலா அதுக்கு பதிலா இதை விட it is always better to educate. So அவங்களுடைய requirements, I will not generalize anything here. So ஒரே ஒரு விஷயம் வந்து we have to use a lot of common sense. But நம்மளோட conviction, okay, I went through a healthy pregnancy taking these supplements அப்படிங்கிற அந்த knowledge sharing we can definitely do. But then when it comes to interpreting, say a certain product அப்படின்னா when it comes to say protein அப்படின்னா அந்த லேபிளை நான் இன்டர்பிரேட் பண்ணியே ஆகணும் ஒரு கிளைண்ட்க்கு அப்படின்னா I'll educate them on certain things with respect to the 9 essential amino acids இருக்கிறது, source of the product is known, PDCA score is 1, which means உங்களுக்கு வந்து ஒரு best absorption இதுல கிடைக்கும், அதெல்லாமே சொல்லுவேன். But I will never persuade them to tell don't take that, take this, that will not happen. I'll only educate them to tell this. அதுக்கப்புறம் it is up to them, they want to discuss it and take it up further, that is totally up to them, and the choice is left on them to kind of take it up further. I hope I've answered உங்களோட question, Ji. ஜி செம்ம ஜி, பக்கா. தேங்க்யூ ஸோ மச் ஜி. ஸோ இப்போ நிறைய நம்ம சப்ளிமெண்ட் ஸ்பெசிஃபிக்கா கொஸ்டின்ஸ் பார்த்தோம். பட் நவ் ஐ வாண்ட் டு ஆஸ்க் அ ஜென்ரிக் கொஸ்டின் ஒன்று வந்திருக்கு. ஸோ ஹவு டு ஐ ஹேண்ட் ஹோல்ட் அண்ட் கைட் அ கிளைண்ட் அந்த எண்ட் டு எண்ட் ப்ராசஸ், த மொமெண்ட் ஐ ஹவ் ஐடென்டிஃபைட் த கிளைண்ட், அந்த ஃபாலோ த்ரூ ப்ராசஸ் வந்து நீங்க கொஞ்சம் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ஹேண்ட் ஹோல்டிங் அண்ட் கைடிங். ஸோ அதுக்கு உங்களோட ஆன்சர் ஜி. Okay, Ji, sure. So I feel, hand holding a client வந்து if you are a very beginner, please do it with the support of your upline. ஏன்னா அவங்க என்ன மாதிரியான கைடன்ஸ் கொடுக்குறாங்க, என்ன மாதிரியான இன்புட் கொடுக்குறாங்க கிளையண்ட்டுக்கு. ஸோ இட் இஸ் நாட் கிவிங் ஓகே இவங்க தான் அந்த பர்சன், இவங்கள்ட்ட நீங்க எப்போ வேணுமோ பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூப்லேருந்து நகர்ந்துட்டோம்னா we will never learn. Similarly, it is not
nudging every single time, correct? So it is a balance. So in general, if you are a beginner and we want to handhold somebody, say for example gut reset and எடுத்துக்கலாமே. இப்போ say I'm a beginner and I want to handhold somebody for gut reset அப்படின்னா, generally we create a group with 3 people. So the client, the upline who is guiding the client, and then you can be around in that group. So I prefer only 2 people interacting. ஏன்னா 2 people ஒருத்தரை nag பண்ணிட்டே இருந்தோம்னா they may feel யாரா இவங்கங்கிற மாதிரி. So it is better that you edify your upline and be an observer in that group to learn things. That is the best way to learn. Hand holding best way is to keep your client and your upline, both of them in a loop, or say ஒரு consultation or say hand holding not many products like gut reset, just ஒரே ஒரு single product அப்படின்னா அந்த யூசேஜ் கால் அப்போ பி ஷியோர் யூ ஆர் தேர், அண்ட் மேபி அவங்களுக்கு ஏதானும் கிளாரிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னா பி ஷியோர் யூ ஆர் அவைலபிள் ஃபார் தட் கால். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்றப்போ வி வில் லேர்ன் ஸ்டெப் பை ஸ்டெப். a lot of times என்னன்னா we may have come across some information. அப்போ அப்ளைன் ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா we may want to kind of express ourselves also. ஓகே, அப்ளைனுக்கு மட்டும் தெரியாதுப்பா, எனக்கும் தெரியும்னு ஏதோ ஒரு விஷயத்த எக்ஸ்பிரஸ் பண்றது தப்பு கிடையாது. But please make sure, that is in alignment with whatever we are talking. So we have to be an extension of what the upline says earlier. அது வந்து contradiction ஆச்சு அப்படின்னா that leads to confusion, and confusion always leads to inaction. Sooner or later அந்த கிளையண்ட்டுக்கு வந்து இந்த கொஸ்டின் வரும், இவங்க சொல்றத ஃபாலோ பண்றதா அவங்க சொல்றத ஃபாலோ பண்றதான்னு வரப்போ we will wonder, எனக்கு ஏன் ரிப்பீட் ஆர்டர் வரல, குரூப்ல எல்லாருமே ரிப்பீட் ஆர்டர் சொல்றாங்க, எனக்கு மட்டும் ஏன் வரல அப்படின்னு we may be wondering. So always, if you are a beginner, definitely don't attempt to handhold before you learn. That is why we have people who are nutrition consultants. So அவங்களோட guidanceல the client will be doing, and we can just be a silent observer, seeing what somebody is posting and what feedback, எந்த இடத்துல என்ன மாதிரி feedback கொடுக்கறாங்க. So it is not like 2-3 people giving different feedbacks to one poor client, correct? So that need not be the case. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா there will be clarity. So clarity on what? எனக்கு வந்து ப்ராடக்ட் பத்தின டீட்டெயில்ஸோ யூசேஜோ இன்ஃபர்மேஷனோ ஐ ஹாவ் டு ஆஸ்க் திஸ் நியூட்ரிஷன் கன்சல்டன்ட். எனக்கு ப்ராடக்ட்க்கு வந்து ரிப்பீட் பை வேணும், ஆர் எனக்கு திருப்பி இவங்களோட இன்னொரு வாட்டி பேசணும். பிஃபோர் மை ரிப்பீட் பை ஐ வாண்ட் டு செக், நான் வந்து வேற ஏதாவது அப்கிரேட் இருக்கா, எனக்கு என்னோட கரண்ட் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணும். அது எல்லாமே வந்து the connecting person can do. Similarly, இப்போ 10 days of gut resetனா upline might be in multiple gut reset groups, but நமக்கு வந்து அவங்க 1 or 2 clientsங்கிறப்போ I insist யாரெல்லாம் என் கூட gut reset connect பண்றாங்களோ அவங்களுக்கு I insist start dateம் end dateம் போட்டுருங்க. So I will be keeping that group outside அந்த 10 daysக்கு மட்டும், and I'll make sure I'm available for that group for all the 10 days very often. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், கோஆர்டினேஷன், அவங்களோட ரிசல்ட்ஸ் பார்க்கறது, அவங்க வந்து 3 liters ஆஃப் வாட்டர் எவ்ரி டே எடுத்துக்கிறாங்களா, இந்த மாதிரியான பேசிக் ஹேண்ட் ஹோல்டிங் பண்ணி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பழகிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வி நோ gut reset குரூப் ஒரு 4-5 குரூப் இந்த மாதிரி நம்ம அப்ளைனோட இருந்து கனெக்ட் ஆகிட்டோம்னா then we will know இது எப்படி ஹேண்ட் ஹோல்ட் பண்ணணும். பட் ஐ வுட் டெஃபினெட்லி கிவ் அ டிஸ்க்ளைமர் ஹியர். If you have not done gut reset by yourself, please don't attempt to guide somebody just because you were in multiple groups. So என்ன அப்படின்னா நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸே பண்ணாதப்போ we only give அந்த hearsay information, இல்ல அவங்க இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன், பாத்துக்கலாம் சொல்லி பார்ப்போம், அவங்க ஏதாவது அப்ஜெக்ஷன் சொன்னா அப்புறமா சொல்லிப்போம். All those things may come into picture. So if you are somebody who has not done gut reset for whatever reasons, please don't attempt to guide them by yourself. Similarly, அந்த client எடுக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட இது வரைக்கும் நீங்க personally you haven't used அப்படின்னாலும் always seek your upline support. எனக்கு வந்து I have had இந்த மாதிரி clients wherein I would have referred Shake Mix, அவங்க
பட்ஜெட் இல்லைன்னு ப்ரோட்டீன் எடுக்காம இருந்திருப்பாங்க. அண்ட் we would have said okay for that because நமக்கு ஷேக் மிக்ஸ் மூவ் ஆகுது. And then they would have taken only the shake mix. And then அவங்க 1 hourலயே இப்படி பசிக்குதே எனக்குன்னா, அப்படிலாம் பசிக்காதே அப்படின்னு மட்டும் மேனேஜ் பண்ணிட்டு ஆஃப்டர் லைக் சே ஃபியூ மந்த்ஸ் அவங்க வென் தே ஹாவ் இல்ல எனக்கு இது எடுக்கிறப்போ எனக்கு அந்த ஃபுல்னஸே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றதுக்கு அப்புறமா வென் தே ஆஸ்க் the protein was comfortably skipped. ஸோ ப்ரோட்டீனை கம்ஃபர்டபுளா நம்ம ஸ்கிப் பண்றப்போ they may not get the complete benefit of the whole thing. So hand holding needs a certain level of expertise that definitely comes with a combination of self-use and observing and the hand holding by somebody who is trained for that. So adu vandu I think till then we can comfortably connect with our uplines and be an observer and attempt to do by ourselves. அந்த particular விஷயத்தை நம்ம பண்றப்போ that gives us a clarity on how things are. இது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், எப்படி பசிக்கும், எப்படி பசிக்காது, என்ன பண்ணணும், என்ன பண்ண வேண்டாம், அது எல்லாமே. So till you qualify yourselves to do that, we will just be a facilitator of the whole process. I hope I have answered your question, Ji. Super, Ji. Thank you, Ji. Thank you so much, Ji. One more question. In line 2 இந்த மாதிரி கிளைண்ட் தான் ரிப்பீட்டா, அதாவது இப்போ நம்ம கிட்ட ஒரு தடவை ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டாங்க, பட் அவங்க ரிப்பீட்டடா நம்ம கிட்ட வாங்குறதுக்கு என்ன மாதிரி பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணணும்? இஸ் தேர் சம்திங் ஸ்பெசிஃபிக் தட் வி ஹேவ் டு டூ டு ஜென்ரேட் ரிப்பீட் கிளைண்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. Okay, perfect. So I think நம்ம டீம்ல நிறைய பேரு they are doing a great job here. At least for people whom I have personally guided gut reset எல்லாமே வந்து பக்காவா வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்கிரேடேஷன் ஆகட்டும், இல்ல வேற ஏதானும் கன்சல்டேஷன் இல்ல வேற ரெக்குவயர்மெண்ட்ஸ் அந்த மாதிரி ரெப்படிட்டிவா ஐ ஹாவ் ஸ்டார்டட் இன்டராக்டிங் டு கிளையன்ட்ஸ் ஆஃப் டவுன்லைன்ஸ். So I think that is a clear sign that people already வந்து இதெல்லாமே practice பண்ணிட்டு இருக்காங்க நிறைய. So I feel repeat order அப்படிங்கிறது with respect to Nutralite வரதுக்கு டெஃபினட்டா அஃப்கோர்ஸ் எல்லா ப்ராடக்ட்டுக்குமே that matters, but then with respect to Nutralite வரப்போ டெஃபினட்டா ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். See, not all supplements வந்து can be validated against ஒரு நம்பர். ஓகே, சரி இப்போ ஃபைபர் எடுக்கிறாங்க அப்படின்னா ஃபைபரை வந்து ஒரு நம்பருக்கு அகேன்ஸ்டா நம்ம வேலிடேட் பண்ணவே முடியாது. பிகாஸ் ஃபைபர் இஸ் மோர் ஆஃப் பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் பீஸ் ஆஃப் கட்ன்னு சொல்லலாம். ஓகே, ஃபைபர் கன்சிஸ்டண்டா எடுக்கிறப்போ நம்ம வந்து வாஷ்ரூம்ல தான் நம்ம அதோட எஃபெக்டை வந்து எவிடென்ட்டா பார்க்க முடியும். ஸோ ஐ டோன்ட் திங்க் வி கேன் வேலிடேட் தட் அகேன்ஸ்ட் அ நம்பர். அஃப்கோர்ஸ் கொலஸ்ட்ரால் மேனேஜ்மெண்ட்காக ஃபைபர் எடுக்கிறாங்கன்னா வி மே பி ஏபிள் டு வேலிடேட் இட் அகேன்ஸ்ட் அ நம்பர். பட் தென் கட் ஹெல்த்காக ஃபைபர் எடுக்கிறப்போ வி மே நாட் பி ஏபிள் டு வேலிடேட் இட் அகேன்ஸ்ட் அ நம்பர். பட் தேர் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு பாசிட்டிவா கிடைக்கிறப்போ டெஃபினட்டா தே ஆர் கோயிங் டு பி அ ரிப்பீட் பயர். பட் இதுல வந்து பாட்டில் நெக் எங்க அப்படின்னா in consistent product usage. Okay, so consistent product usage வந்து is for my client நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி consistent product usage is for me because I am my first client. கரெக்டா? ஸோ என்னுடைய சேஞ்சஸை நான் வந்து அவங்கள்ட்ட சொல்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்து கிடைச்சதுன்னா தென் தே வில் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட். அப்போதான் நம்ம கன்சிஸ்டண்டா எடுங்கன்னே சொல்லுவோம். If you have seen, there could be certain things that you may not do consistently. அப்போ நமக்கு வந்து அதை கன்சிஸ்டண்டா பண்ணுன்னு சொல்றதுக்கு நமக்கு வார்த்தை வராது. லைக் காந்திஜி கிட்ட போயிட்டு ஒருத்தர் குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு தே ரிக்வெஸ்டட் இவன் நிறைய ஸ்வீட் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னா அவர் போயிட்டு ஒரு வாரம் கழிச்சுவான்னு சொல்லிட்டு தென் ஹி செட் ஸ்வீட் சாப்பிடாதப்பா, இதை போன வாரமே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேட்டதுக்கு ஹி செட் இல்ல லாஸ்ட் வீக் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், இந்த வாரம் தான் நான் நிறுத்தி இருக்கேன், அதனால நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்து வித் ரெஸ்பெக்ட் டு கிளையன்ட்ஸ் நம்மளால எப்போ இன்சிஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா when we are consistent in doing it, அப்பதான் நம்மளால அதை ஹோல் ஹார்ட்டடா பண்ண முடியும். So definitely, if you are seeing gaps in your usage, consistency gaps இருக்கு அப்படின்னா
first and foremost, treat yourself as your client and fill those gaps. ஸோ அது நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு கிளையண்ட் ப்ராடக்ட் வாங்குறப்போ யூனோ ஐ ஆல்வேஸ் கீப் அ செக் ஆன் தெம். ஓகே, நீங்க வந்து இதை எடுக்கிறீங்களா, யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா, டப்பா ஓபன் பண்ணிட்டீங்களா? பிகாஸ் வென் ஐ வாஸ் அ பிகினர் ஐ டிட் நாட் நோ திஸ். இன்னும் ஒரு 1/2 kg ப்ரோட்டீனை ரீட்டைல் பண்ணிட்டு செம்ம ஹாப்பி. நான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு 1/2 kg ப்ரோட்டீனை ரீட்டைல் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் வெயிட்டிங். ஓகே, 2 months ஆக போகுது, இவங்க ரிப்பீட் பை பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அவங்க ஆர்டரே கொடுக்கல. அப்புறம் பொறுக்காம நான் கேட்டேன், அக்கா அந்த ப்ராடக்ட் முடிஞ்சிருச்சா, திருப்பி ஆர்டர் போட்டுடலாமா அப்படின்னு. எந்த ப்ராடக்ட் அப்படின்னாங்க. எந்த ப்ராடக்டா அக்கா? ப்ரோட்டீன் வாங்க. ஏய், ப்ரோட்டீன் நான் உன்ட்ட வாங்கினேன்ல, அது எங்க வச்சேனே தெரியலப்பா, தேடுறேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னாங்க. அப்படியே ஹார்ட் பிரேக் மூமெண்ட் அது எனக்கு. ஸோ ஏன்னா அப்போ வந்து அவ்வளோ காசு கொடுத்து ப்ரோட்டீன்லாம் வாங்கினா நான்லாம் மேபி பீரோல வச்சு கூட யூஸ் பண்ணியிருப்பேனோ என்னவோ அந்த மாதிரி மைண்ட் செட் எனக்கு இருந்தது. பட் ஃபார் மை கிளையண்ட் அந்த மணி வந்து பெரிய விஷயமா இல்லை, அந்த ப்ராடக்ட்டும் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இல்லை. டு தட் எக்ஸ்டென்ட் தட் ஷீ ஈவன் ஃபர்காட் அந்த ப்ராடக்ட்டை வாங்கினோங்கிறதே அவங்க மறந்துட்டாங்க. So if you are very keen on having or a client on a repeat buy mode, first and foremost is to be in touch with them. So to be in touch அப்படின்னா வந்து டெய்லி அவங்களுக்கு கால் பண்ணிட்டே இருக்கிறதோ அந்த மாதிரி விஷயம் இல்லை. டெய்லி குட் மார்னிங் குட் ஈவினிங் அந்த மாதிரி டச் இல்லை. பட் when they buy the product, check with them. 2 4 6ன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு செகண்ட் டே வந்து ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்களா, 4th டே வந்து ஆல் குட், கம்ஃபர்டபுளா இருக்கா, இன்னும் ஆல் குட் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுப்போம். 6th டே வந்து கன்சிஸ்டன்டா அவங்களால இதை எடுக்க முடியுதா அப்படின்னு நம்ம கேட்குறப்போ that comes into a habit. In fact, recently one of my clients, she bought the products. நான் அந்த 2 4 6 பண்றப்பெல்லாம் she gave feedback. அப்புறம் ஒரு 10-15 நாள் கழிச்சு சும்மா பிங்க்ட் ஹர், ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரெகுலரா போயிட்டு இருக்கா, என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா, she said I keep forgetting it. எடுக்கிறேன் ஆனா கன்சிஸ்டன்டா எடுக்கலப்பான்னாங்க. Then I asked her, will a reminder from me help you? அவங்க வந்து I told her to take some supplement by 11 o'clock. So she said I'm forgetting it. I'm having it and I'm forgetting it. So I asked her, நான் ரிமைண்டர் வச்சுட்டு எவ்ரிடே உங்களுக்கு 11 o'clock ஒரு மெசேஜ் டு ரிமைண்ட் டு டேக் த சப்ளிமெண்ட் அப்படின்னு நான் மெசேஜ் பண்ணேன்னா வில் தட் ஹெல்ப் யூ அப்படின்னு கேட்டேன். she said, எனக்காக நீங்க இதெல்லாம் பண்ண வேணாம், நானே வச்சுக்கிறேன், ரிமைண்டரை வச்சுட்டு நானே ஒழுங்கா எடுத்துட்டு உங்களுக்கு 1 weekல அப்டேட் பண்றேன். லாஸ்ட் 1 week ஃபுல்லா சப்ளிமெண்ட் எடுத்தேன் நானே உங்களுக்கு அப்டேட் பண்றேன் அப்படின்னாங்க. அண்ட் ஷி ஆக்சுவலி டிட் தட். ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன a question to let them know that we care for them. டெஃபினட்டா வந்து அவங்க நம்ம உடம்பு மேல நமக்கு தானே அக்கறை இருக்கணுங்கிற அந்த மோடுக்குள்ள பீப்புள் கம். அண்ட் ஒன்ஸ் தே ஸ்டார்ட் டேக்கிங் இட் ரெகுலர்லி, ஃபார் ஷுர் they'll see that difference. அதனால அவங்க வந்து ரிப்பீட் பயரா வந்து கண்டிப்பா ஆவாங்க. நெவர்திலஸ் அவங்க அந்த டிஃபரன்ஸ் பாக்குறப்பவே we can also ask for references. ஸோ இந்த சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இந்த ரிப்பீட் பை ஆன் அ மந்த்லி பேசிஸ் நடக்காது இல்லையா. சே வி கிவ் தெம் அ சப்ளிமெண்ட் தட் இஸ் சே 60 tabs, தென் மேபி 2 months ஒன்ஸ்க்கு தான் நமக்கு ஆர்டர் கிடைக்கும், மந்த்லி கிடைக்காது. பட் இஃப் வி ஹாவ் அ ரெஃபரன்ஸ் ஃப்ரம் தெம் ஹூ இஸ் ஆல்சோ பையிங் தட் சப்ளிமெண்ட்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும், ஒரு மாசம் இவங்க வாங்குவாங்க, ஒரு மாசம் அவங்க வாங்குவாங்க. ஸோ கன்சிஸ்டன்டா ஆன் அ மந்த் பேசிஸ் we will have that volume coming in for us. So I hope I've answered on a question, Gayatri ji. Ultimate ji, pakka. Thank you ji. Thank you so much. Actually 9:32 ஆயிடுச்சு. So thank you so much ji. You have answered all the questions to the point. I hope all of us have taken notes. எப்படி இருந்துச்சு டீம்? சூப்பரா இருந்துச்சுல, செம கிளாரிட்டி. Can we show some reactions for Akila Cam? அவ்வளோ கிறிஸ்டல் கிளியரா டு த பாயிண்ட் நம்ம என்ன பண்ணோம், இன்ஃபேக்ட் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறத கூட ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் வி ஹாவ் டு டூ இஸ் இன்னைக்கு கத்துக்கிட்ட விஷயத்த அகிலா வார்த்தைக்கு வார்த்தை சொன்ன மாதிரி காமன் சென்ஸ் நிறைய யூஸ் பண்ணி கரெக்டான இடத்துல கரெக்டா நம்ம யூஸ் பண்ணணும். அதையும் தாண்டி உங்களுக்கு டவுட்ஃபுல்லா இருந்ததுன்னா ப்ளீஸ் செக் வித் யுவர் அப்ளைன். இதை சொன்னாங்க, இதை இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாமான்னு கேட்டுட்டு கூட நீங்க யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ அகிலா ஜி, தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் டைம் அண்ட் சூப்பர் கிளாரிட்டி. தேங்க்யூ ஜி. Thank you ji. Bye all. Thank you. Satish Cam, over to you Cam. தேங்க்யூ
தேங்க்யூ ஜி. டைம் ஆயிடுச்சு. ஸோ ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட். தேங்க்யூ அகிலா, தேங்க்யூ காயத்ரி ஜி. ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட். திஸ் சாட்டர்டே ஈவினிங் 4:30 நம்ம டீமுக்காக வேளச்சேரி ஆம்னி ஸ்டோர்ல எக்ஸ்க்ளூசிவா ஒரு செஃப் இன்வைட் பண்ணி அவர் வந்து குயின் குக்வேரோட டெமோஸ் காட்ட போறாங்க, டிஷ்ஷஸ் செய்ய போறாங்க. இட் வில் பி அ மைண்ட் ப்ளோயிங் செஷன். மைண்ட்ஃபுல்லா உங்களால மக்களை இன்வைட் பண்ண முடியும் அப்படின்னா, லெட் மீ டெல் யூ, வித் குயின் யூ கேன் ஃபினிஷ் ஆஃப் யுவர் 300 PV, 500 PV, 1000 PV this month alone, right? And with that we are done. Meet you all in the next team meet. Work I would towards like inner circle. Satish, நீ கேக்குதா? கேக்குது ஜி, நீங்க பேசுங்க ஜி. ஸோ குவீன் செஷன் கண்டிப்பா யூ பி அவைலபிள் தேர். என்னென்ன டெமோஸ் பண்ண போறோம் பிளாட்டினம் குரூப்ல வி ஆர் டிஸ்கஸிங். ஸோ அமேசிங்கான விஷயங்கள். அதாவது இது எப்படி பாசிபிள் நம்ம யோசிக்கிற மாதிரி. இட்ஸ் நாட் அபவுட் த ரெசிபீஸ், இதை போடுங்க இதுக்கப்புறம் அதை போடுங்க அந்த மாதிரி கிடையாது. பட் ஹவு ஹெல்தி வி கேன் குக். சின்ன ரிசல்ட் சேஞ்ச் மூலமா எவ்வளோ ஹெல்தியா நம்மளால சமைக்க முடியுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்கும். ஸோ டெஃபினட்டா பிரிங் யோர் பேரண்ட்ஸ், சித்தி, அத்தை, பெரியமா, வீட்டில் யாருக்கெல்லாம் குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ. லாட் ஆஃப் மென் ஆக்சுவலி குக் பயங்கரமா தீஸ் டேஸ். ஸோ எனிபடி ஹூ இஸ் இன்ட்ரெஸ்டட் அண்ட் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் குக்கிங், எனிபடி ஹூ இஸ் இப்போ ஜிம் எல்லாம் போறீங்க அப்படின்னா லாட் ஆஃப் பீப்புள் ஜிம்ல வந்து தே டாக் அபவுட் இது அது எல்லாமே இல்லையா, குக்கிங் பத்தி, பெஸ்ட் குக்கிங் ப்ராக்டிசஸ், எப்படி வந்து அதிகமான ப்ரோட்டீனை டயட்ல சேர்க்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பீப்புள் டிஸ்கஸ். ஸோ பிரிங் ஆல் தோஸ் பீப்புள் அலாங் டு விட்னஸ் நம்மளோட குவீன் குக்வேர்ல அமேசிங்கா வந்து ஜீரோ ஆயில் குக்கிங்க்கு ஒரு அட்டகாசமான ஒரு டிஷ் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். மேம் ஆல்சோ செட் இட் கேன் பி டன். அண்ட் அதே மாதிரி லெஸ் வாட்டர் குக்கிங். அண்ட் என்னோட பெரிய ஐ ஓப்பனர் கம்மி கேஸ் ஆகுதுங்கிறத நிஜமாவே நான் இந்த எல்பிஜி இஷ்யூக்கு அப்புறம் தான் ஐ ஹாவ் பர்சனலி ரியலைஸ்ட் when talking to a friend who also has similar or even a better, I mean lesser cooking pattern than me. ஆனா அவங்களுக்கு கேஸ் ரொம்ப குவிக்கா காலி ஆயிடுது. அதே மாதிரி சமையல் அவங்கள விட கொஞ்சம் ஜாஸ்தி சமையல் பண்றேன். ஆனா எனக்கு வந்து எல்பிஜி ஹஸ் கம் ஃபார் அ ரியல் லாங் டைம். அவங்க எப்படி அப்படின்னு கேட்கறப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன், இதுதான் கம்மி கேஸ் ஆகும் இத்தனை வருஷம் சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து இந்த இஷ்யூக்கு அப்புறம் தான் இது புரியுது அப்படின்னு நினைச்சேன். ஸோ டெஃபினட்டா பி தேர். அண்ட் இஃப் யூ ஆர் நாட் இன் சென்னை, ஐ எம் 100% ஷியோர் உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் சென்னையில சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்கள வந்து கண்டிப்பா போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைங்க. we will take care of them. So thank you Satish, back to you. Thank you very much team. Meet you all on Saturday at 4:30 sharp, 4:30 at Amnestor.